الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم بشر المنافقين بأن لهم عذابا أليما صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم آية المنافق ثلاث إذا حدث كذب وإذا وعد خلف وإذا اؤتمن خان أو كما قال عليه الصلاة والسلام. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் சென்ற வாரம் உள்ளத்துடைய நோயில முதலாவது பொறாமையுடைய விளைவுகளை நாங்கள் பார்த்தோம். குறிப்பாக ஒரு மனுஷன் பொறாமைப்படுற நேரம் அந்த பொறாமையோடு சேர்த்து அவர் 7 விதமான பாவங்களையும் செய்ய ஆரம்பிப்பார். இந்த விஷயம் ஞாபகப்படுத்தப்பட்டுச்சு. இன்றைக்கு நாங்கள் படிக்க போகிற பாடம் முனாஃபிக், நயவஞ்சகத்தனம். தமிழில் சொல்லுவாங்க பாசாங்கு செய்தல். இதை பற்றி அல்லாஹு தாலா குர்ஆன்ல ஒரு சூரா ஒன்றே அல்லாஹ் தாலா முனாஃபிக்கை பற்றி அல்லாஹ் தாலா இறக்கியிருக்கிறான். சூரத்துல் ஜும்மாவோட சூரத்துல் முனாஃபிக்கின் ஓதுவோம். முனாஃபிக் என்றால் என்ன? இந்த நிஃபாக் தன்மை என்றால் என்ன? நிஃபாக் என்று சொன்னால் வஹுவ அய்யுபஹிருல் இன்சானு ஹிலாஃப மா யுபத்தினு, உள்ளத்தில் இருக்கிறதுக்கு மாற்றமாக வெளியே கொண்டு வரது தான் நிஃபாக் தன்மை. உள்ளத்தில் ஒன்று இருக்கும், அதுக்கு மாற்றமாக ஒன்று கொண்டு வரது. அல்லது வெளிரங்கம் ஒரு மாதிரி இருக்கும், உள்ரங்கம் ஒரு மாதிரி இருக்கும். இப்னு கய்யிம் அல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, அன்-நிஃபாகு தாஉன் பாத்தினுன். இந்த முனாஃபிக் தன்மை இருக்கிறது உள்ளத்துடைய ஒரு நோயா. வஹுவ அக்தரு அலல் அப்தி மின் கதீரின் மின துனூபி ஸாஹிரா. ஒரு மனிதன் வெளிரங்கமா செய்யற பாவத்தை விட பயங்கரமா உள்ரங்கமாக முனாஃபிக்காக நடந்து கொள்ளுது. லிஅன்ன சாஹிபஹு யுظஹிருல் கைர வ யுப்தினு ஷர்ர. அந்த முனாஃபிக் தன்மை உள்ளவர் வெளியால நல்லத மாதிரி காட்டிக்கொள்வார், உள்ளுக்கால என்னைக்கு கருதி. ஒரு பேச்சுக்கு சொல்லுவாங்க, வெளியால தங்கம் உள்ளுக்கால செங்கல். வெளியால அப்படி நல்லா பேசுவாரு, நல்லா பழகுவாரு, ஆனா உள்ளுக்கும் எல்லாமே துரோகம், எல்லாமே வஞ்சகம். இந்த நிஃபாக் தன்மை என்றது உலமாக்கள் 2 பங்கு பிரிக்கிறார். முதலாவது அந்நிஃபாக்குல் இஅ்திகாதி. அந்நிஃபாக்குல் இஅ்திகாதி என்று சொன்னால் யுظஹிருல் இஸ்லாம வ யுப்தினுல் குஃப்ர வ ஹுவ அக்பருன் நிஃபாக். உள்ளுக்கால அவர் குஃப்ரை ஏற்றுக்கொண்டிருப்பார், நிராகரிப்பை ஏற்றுக்கொண்டிருப்பார், வெளியால் ஒரு முஸ்லிம் மாதிரி நடிச்சு கொள்வார். வஹு அக்பரும் மினன் நிஃபாக். இதுதான் நிஃபாக்ல பெரிய இடத்துல இருக்கு. யார் மாதிரி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல முன் சஃப்ல இருந்து தொழுது மட்டும் இல்ல, ரசூலுல்லாஹ் தொழுகை கிளம்பினா அவர் ஏலான் செய்வார், தொழுவிக்க போறேன். அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூல் வஹுவ ஸஈமுல் முனாஃபிகீன். இவர் முனாஃபிகீன்ல தலைவர். இவர் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல மதீனா முனவரால முன் சஃப்ல இருந்து தொழுதால். அல்லாஹ் அந்த பாவத்திலிருந்து எங்களை பாதுகாக்கும். குஃபுரோடு இருந்து கொண்டு வெளியால முஸ்லிம் மாதிரி நடிச்சா அவர் காஃபிர் மாதிரி தான், அவர் நரகவாதி தான். விளங்கிச்சா? உள்ளுக்கால குஃபுர் இருக்குது, வெளியால முஸ்லிம் மாதிரி நடிக்கிறாரு,
அவருக்கு மன்னிப்பு இல்லை, அவர் காஃபிரே தான். அவர் இன்னல் முனாஃபிகீன ஹுமுல் ஃபாசிகூன், நிச்சயமாக முனாஃபிகீன்கள் இப்படி உள்ரங்கத்தால குஃபுரை வச்சு கொண்டு வெளிரங்கத்தால முஸ்லிம் மாதிரி நடிக்கிறார்கள், அவங்க கெட்டவங்க தான். குர்ஆன் சொல்லுது இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், நிச்சயமாக முனாஃபிகீன்களுக்கு நரகத்துடைய அடித்தளம் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டி. இது யாரு? இவங்க உள்ரங்கத்தில் குஃபுர், இஸ்லாத்தை பத்தி வெறுப்பு, இஸ்லாத்தை பத்தி குரோதம், முஸ்லிம்களை பத்தி குரோதம், அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள இல்லை, ஆனா வெளிரங்கமா முஸ்லிம் மாதிரி காட்டிக்கொள்றார். இவங்களுக்கு நரகமே நரகம் தான். பஷ்ஷிரில் முனாஃபிகீன பிஅன்ன லஹும் அஸாபன் அலீமா, நபியே நீங்க சொல்லுங்க அந்த முனாஃபிகீன்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்க. எதை கொண்டு? நோவினை தவறக்கூடிய வேதனை இருக்கிறதுன்னு கொண்டு நன்மாராயம் சொல்லுங்க. அவங்களுக்கு நரகம் தான், அல்லாஹ் பாதுகாப்பானா. சரி, இந்த முனாஃபிக் தன்மை இன்றைக்கு ரொம்ப குறைவு, எங்களை முஸ்லிம்களுக்கு மத்தியில் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறோம். ஆனால் மேல் மட்டத்தில் நடக்குது. முஸ்லிம்கள் மாதிரி இருந்து கொண்டு முஸ்லிம்கள் விஷயங்களை தோண்டி எடுத்துக்கொண்டு முஸ்லிம்களை அழிக்கிறதுக்கு, முஸ்லிம்களை பொருளாதாரத்தை முடக்கிறதுக்கு மேல் மட்டத்தில் பெரிய வேலைகள் நடந்து கொண்டு இருக்குது. அவங்க காஃபிர்கள் தான், உள்ரங்கத்தில் அவங்க காஃபிர்கள் தான். முஸ்லீம் மாதிரி இருப்பாங்க, தாடி வச்சிருப்பாங்க, தொழுவாங்க, பள்ளிக்கு வருவாங்க. அல்லாஹ் அந்த பாவத்திலிருந்து எங்களே பாதுகாத்து இருக்கிறார். நாங்கள் எல்லாம் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தணும். ரெண்டாவது ஒன்று இருக்குது, அந்நிஃபாக்குல் அமலி. இதுதான் நாங்கள் கட்டாயம் எல்லாரும் படிக்க வேண்டிய விஷயம். இப்னு கைம் அல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அவங்க எழுதுறாங்க, முனாஃபிக் தன்மை, முனாஃபிக்குடைய அடையாளங்கள் எத்தனை ஆயிடுச்சு சொல்லுங்க சபையில். பயானா இருந்தால் தான் நான் பேசிக்கொண்டிருக்கணும், பயான் அல்ல, நான் உங்களோட முதாக்கரை செய்யணும். சாதாரணமாக முனாஃபிக்குடைய தன்மைகள் எத்தனை இருக்கு? 4. ஹதீஸ்ல ஒரு 4 வருது இல்லையா? இப்னு கைம் அல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அவங்க 100 அடையாளங்கள் எழுதுறாங்க. அதுல ஒரு அடையாளம் எங்களுக்கு இருந்தாலும் நாங்கள் யாரு? முனாஃபிக். அந்த முனாஃபிக் இடத்துக்கு போகாட்டியும், இந்த காஃபிர்களை போல இருக்கிற முனாஃபிக்கின் இடத்துக்கு போகாட்டியும், உதாரணமாக நாங்கள் போய் சொல்றோம், வகுல்ஃபுல் வஅத், வாக்குறுதிக்கு மாற்றம் செய்கிறோம், வஹியானத்தில் அமானா, அமானிதத்துக்கு மோசடி செய்கிறோம், வல் கித்ர், துரோகத்தோடு இருக்கிறோம், வல் ஃபுஜூரி ஃபில் ஹுசூமா, சண்டை போடுறோம், வஹுவ மின் கபாயிரி துனூபி, இது பெரிய பாவங்கள் உண்டுதான், இது பெரிய பாவங்கள் தான். வலா யுஹ்ரிஜு மினல் இஸ்லாமி மாலம் யஸ்தஹில்லஹு சாஹிபுஹு, இந்த விஷயங்கள், இந்த பாவங்களை செய்யக்கூடியவர் இது இஸ்லாத்துல ஹலால் இல்லை என்று நினைக்கும் வரைக்கும் அவர் இஸ்லாத்தோடு வெளியாக மாட்டார். பொய் சொல்லேலும், முனாஃபிக் தன்மையோட நடக்கேலும், ஏமாத்தேலும், எந்த அவர் நினைச்சாருன்னு அவர் குஃப்ருக்கு வைத்துடுவார். சரி, உங்களுக்கு நான் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு முனாஃபிக்குடைய 6 அடையாளங்களை பற்றி சொல்றேன். இன்ஷா அல்லாஹ் நான் இந்த பாடத்தை ஒரு 10 பாடம் நடத்தலாம். அல்ஹம்துலில்லாஹ், தொடர்ந்து 10 கிளாஸ் நடத்தலாம். அவ்வளவுக்கு தகவல் இருக்கு. முனாஃபிக்கினுடைய அடையாளங்கள் ஒரு ஹதீஸ்ல வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயத்துல் முனாஃபிகி ஸலாத்துன், முனாஃபிக்கினுடைய அடையாளங்கள் 3. இத ஹத்தஸ கதப, அவர் பேசி என்ன செய்வார்? போய் பேசுவார். வாயை திறந்தா போய்தான். இவர் முனாஃபிக். இவர் காஃபிர் அல்ல, இவர் முனாஃபிக். வைதா வஅத அக்லப, இவர் வாக்குறுதி அளிச்சா மாற்றம் செய்வார். என்கிட்ட ஒரு வாகனம் ஒண்டிக்குது, அப்துல்லா பார்க்குறாரு, நல்லா இருக்கு வாகனம். நான் சொல்லிட்டேன், நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், உங்களுக்கு தந்துட்டேன், உங்களுக்கு வித்துட்டேன் என்று சொல்லிட்டேன். பொறவு பார்க்கிறேன், அவரை விட வேறொரு விலைக்கு வருது. நான் வித்தா நான் என்ன செய்யறேன்? வாக்குறுதிக்கு மாற்றம் செய்யறேன். வாக்குறுதி கொடுக்க மிச்சம் நிதானமா இருக்கு. கோபத்திலும் வாக்குறுதி கொடுக்குவான், சந்தோஷத்திலும் வாக்குறுதி கொடுக்குவான். வாக்குறுதி ஒன்று கொடுக்கிற நேரம் சொல்லுங்க, நான் மசூரா பண்ணி கொண்டிருக்கிறேன், யோசிச்சு கொண்டிருக்கிறேன்,
50-50 இருக்குது, நான் சொல்றேன். மூணாவது சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, வைத துமின கான, அவரை நம்பினா என்ன செய்வார்? மோசடி செய்வார். என்ன வாகனத்தை உங்கள்கிட்ட தந்துட்டு போறேன், பத்திரமா பாதுகாத்துக்கோங்க. இல்லாட்டி உங்களோட வாகனத்தை நான் ரெண்டுக்கு எடுத்துக்கொண்டு போறேன். அமானிதமா இல்லையா? அமானிதம். ஏண்ட வாகனத்தை நான் எப்படி பாவிக்கிறேனோ அது மாதிரி பாவிச்சு அமானிதத்துக்கு மோசடி செய்ய. ரெண்ட் வாகனம் தானே, சல்லி தானே கொடுக்குறோம். குடியில போட்டுறாரு, காண்ட போட்டுறாரு, ஸ்பீடா ஓட்டுறாரு, கீரை மாத்துறாரு, சும்மா தேவையில்லாம அமானிதத்துக்கு மோசடி. எல்லாம் பாதுகாக்கும். இன்னொரு ரிவாயத்தில் அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வைதா ஹாஸம ஃபஜர, தர்க்கிச்சால் கெட்ட வார்த்தை பேசுவார். ஒரு ஆளோட தர்க்கம் நடந்து கொண்டிருக்கிற நேரம் அவரை உளுத்தாட்டுறதுக்கு அவர் உம்மா எழுதி பேசினா சரி, பயபத்தி கொள்வார். தர்க்கம் நடக்கிற நேரம் இவர் கெட்ட வார்த்தையை பேசுறதாக இருந்தா இவர் முனாஃபிக், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஹதீஸ்ல வந்த 4 விஷயங்களை ஒன்றாயிடுது. ரெண்டாவது, ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, ஹுதைபத்துல் யமானி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சு, மனில் முனாஃபிக், முனாஃபிக் என்றா யாருன்னு கேட்கப்பட்டுச்சு. யாரு இவங்க? ஹுதைபத்துல் யமானி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட சிவுகள ரகசியங்கள் அறிஞ்ச சஹாபி தான் இவர். 2 ஹுதைஃபா, பல ஹுதைஃபாக்கள் இருக்குது. நான் படித்த மட்டில் 2 ஹுதைஃபாக்கள் இருக்கிறான். சந்தர்ப்பம் கிடைச்சா பார்ப்போம் 2 பேருடைய வாழ்க்கை பற்றி. இந்த 2 சம்பவம் படிக்கிற நேரம் எனக்கு ஒரு ஆசை நினைச்சு, ஒரு புள்ள கிடைச்சா ஹுதைஃபான்னு பேர் வைக்கணும்னு வச்சிடறேன். அல்ஹம்துலில்லாஹ். இப்படித்தானே மனுஷனை தர்கீபார், அப்படித்தானே. அவங்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சா முனாஃபிக்ண்டா யாருன்னு கேட்கப்பட்டுச்சா. இவங்க யாருண்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்துல 12 முனாஃபிக்கீன்களை நபி அவங்க சொல்லிட்டு தான் இவர்கிட்ட மூத்தா போனாங்க. இவங்க முனாஃபிக், கவனமா இருக்கு. 12 முனாஃபிக்னு சொல்றாங்க. நிறைய இருந்துச்சு. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 12 முனாஃபிக்கின் நயவஞ்சகக்காரர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹுதைபத்துல் யமானி ரலியல்லாஹு அன்ஹு அடையாளப்படுத்திட்டு போனாங்க. சில சிறுகள் ரசூலுல்லாஹ்வுடைய சில ரகசியங்களும் தெரிஞ்ச ஒருவர் கேட்டாங்களா, மனில் முனாஃபிக், முனாஃபிக்னா யாரு? சொன்னாங்களாம், அல்லதி யஸ்திஃபுல் இஸ்லாம வலா யஅமலு பிஹி. யார் தெரியுமா முனாஃபிக்? இஸ்லாத்தை அழகா சொல்லுவார், பெர்ஃபெக்ட், சொன்னா சொன்னதுதான், அவ்வளவு அழகா சொல்லுவார். வலா யஅமலு பிஹி, அதை கொண்டு அமல் செய்ய மாட்டார். அல்ல எங்களையும் பாதுகாப்பானா. இந்த தீன் மகத்தான ஒரு மார்க்கம். நான் எல்லாம் பேசுறது நீங்க நினைக்குவான உங்களுக்கு பேசுறேன். முதலாவது எனக்குத்தான் நான் பேசுறேன், எந்த வாழ்க்கைக்கு வரணும். இது உலமாக்களுக்கு மட்டுமல்ல. ஒரு வியாபாரி ஒண்டிக்கிறாரு, அவர் சொல்றாரு, சாமானத்தை எடுக்க வந்தோடனே, தான் இங்க வாங்க, நான் ஒரு முஸ்லீம், என்னைக்கிட்ட சாமம் வாங்கினா நீங்க தோல்வி அடைய மாட்டீங்க. கொல்ட்டி சாமன், எங்கிட்ட மார்க்கம் இப்படித்தான் வியாபாரம் செய்ய சொல்றது. இவர் மார்க்கத்தை பேசுறாரு, எடுத்துக்கொண்டு போயிட்டு பார்க்கிறாரு, காஃபிர்கிட்ட வாங்குறது நல்லவன்னு அவர் யோசிக்க கூடாது. அல்லது யஸ்திஃபுல் இஸ்லாம், இஸ்லாத்தை அப்படி வர்ணிப்பாரு. ஆனா வர்ணிச்ச மாதிரி இவருடைய வாழ்க்கையில் என்ன இருக்காது. 2வது அடையாளம். 3வது, அபு அம்ர் அல் அவுஸாஇ ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, முனாஃபிக் என்பவர் யாருன்னா கசீருல் கலாம், நிறைய பேசுவார், கலீலுல் அமல், அமல் குறைவாக இருக்கு. நிறைய பேசுவாரு, ஆனா அமல் எப்படி இருக்கும்? அமல் கொஞ்சம் தான் அமல் இருக்கு, நிறைய பேச்சு இருக்கும் அவர்கிட்ட. மிச்ச நேரம் பேசுவாரு, கொஞ்சம் அமல் செய்வார். அல்லாஹ் பாதுகாப்பானாக. 4வது, இப்ராஹிம் நஹஇ ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, முனாஃபிக்கினுடைய 4வது அடையாளம், அல் முஃமினு யத்லுபுல் மஆதீர வல் முனாஃபிகு யத்லுபுல் அஸராத். ஒரு முஃமின்
இன்னொரு முஃமின் கிட்ட தவற கண்டா தங்கடத்தை எத்தி வைப்பார். ஒரு முஃமின் இன்னொரு மனிதன் கிட்ட ஒரு தவற கண்டா அவர் அதுக்கு ஏதாவது ஒரு நல்ல காரணத்தை வச்சிருப்பார். உதாரணமா, நீங்க என்ன கல்யாணத்துக்கு கூப்பிடுறீங்க, எனக்கு வந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கல. இப்ப நீங்க நினைக்கிறீங்க அவருக்கு என்ன சார் வேலை ஒன்று இருந்துருப்பா, அப்புறம் நோயாளியா இருப்பாரு, வீட்டுல என்ன சார் பிரச்சனை ஒன்று இருப்பாரு, இவர் வராததுக்கு ஒரு நல்ல காரணம் வச்சிருப்பார் முஃமின். வல் முனாஃபிக், ஆனா முனாஃபிக் யத்லுபுல் அஸராத், அவர் என்ன தெரியுமா செய்வாரு, அவர் சந்தேகத்தை தான் பார்ப்பார், ஒரு சக்க வச்சிருப்பார். பார் கல்யாணத்துக்கு சொல்லி வரலே, என்ன சார் என்னோட ஒரு கோபம் ஒன்றி வேணுமென்று தான் வரல. ஒரு தவறு நடக்கிற நேரம் முஃமின் அந்த தவற ஒரு நல்ல பார்வையோட பார்ப்பாரு. அதுக்காக சாராயம் குடிச்சுக்கோ நீங்க இவனுக்கு கவலையில குடிக்கிறான் அதெல்லாம் பார்க்குவானே யாரு, சாராயத்தை குடிச்சுக்கோ சிகரெட் குடிச்சுக்கோ நிற்கிறான், அதில் சென்னால் இப்படி இவன் சும்மா கவலைக்கு குடிக்கிறாய்க்கு, அந்த பார்வையல்ல நான் சொல்றது. உதாரணமா நீங்க எனக்கு சலாம் சொன்னீங்க, நான் பதில் சொல்லல, உங்களோட உள்ளத்தில் இருக்கணும் அப்படி தெரியுமா, என்ன சரி இவர் வேற யோசனையில் இருந்திருப்பார், ஒரு சலாம் சொல்றாள் தான் பதில் சொல்றாள் தான், இவருக்கு என்ன சார் ஒரு பிரச்சனை இருக்கும். முஃமின் இப்படி யோசிப்பாரு, முனாஃபிக் எப்படி யோசிப்பாருண்டா, வேற பெருமகாரன் அப்பா, எல்லாத்துக்கும் பதில் சொல்றேன் இல்ல, மூஞ்ச பார்க்கிறேன் இல்ல, மன்னிச்சனா இவன், இப்படி என்னவெங்கட உள்ளத்துல இருந்தா அல் இப்ராஹிம் நஹஇ ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, இவர் முனாஃபிக்கோட அடையாளம் என்று சொல்றாங்க. அல்லாஹ் பாதுகாப்பானா. அஞ்சாவது, இமாம் அஸ்ஸஞ்சி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, ஒரு மனிதன் பாவத்தை மனிதர்களுக்காக விட்டுட்டால், அல்லாஹ்வுக்காக விடல, மனிதன் பார்க்கிறானே, இவன் பார்க்கிறானே, ஹசரத் பார்க்கிறானே, உம்மா பார்க்கிறே, வாப்பா பார்க்கிறே, தலைவர் பார்க்கிறாங்களே, ஜகாத் கமிட்டி பார்க்கிறாங்களே, பைத்துல் மால் கமிட்டி பார்க்கிறாங்களே, ஜனாஸா சங்கம் பார்க்கிறாங்களே, இப்படி ஒன்றை வச்சுக்கொண்டு ஒரு பாவத்தை விட்டுட்டா, அல்லாஹ்வுக்காக இல்லை மனிதர்களுக்காக பாவத்தை விட்டுட்டால், இமாம் சஞ்சி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, இவரும் ஒரு முனாஃபிக் என்று சொல்றாங்க. இன்னல் முனாஃபிக யன்துரு வ இதா லம் யர அஹதன் தഖல மத்கல ஸூ, யாரும் பார்க்கலையா பாவத்துக்குள்ள நுழைஞ்சு கொள்வார், பாப்பாரு யாரும் இல்லையா ஒரு சிகரெட் அடிச்சு கொள்வார், ட்ரிப் பண்ண போறாரு யாரும் இல்லையா ஒரு சொட்டை போட்டுக் கொள்வார், யாரும் இல்லையா ஒரு சினிமா பாட்டு கேட்டுக்கொள்வார், யாரும் இல்லையா ஒரு படத்தை பார்த்துக் கொள்வார். மக்கள் யாரும் இல்லாத நேரத்தில் இவர் ஒரு பாவத்தை செய்கிறாருண்டா யார் இவர், முனாஃபிக். சொல்றாங்க ஃபஹுவலா யத்ருக்கு ذنب خوفا من الله, அல்லாஹ்வுக்கு பயந்து ஒரு பாவத்தோட இல்ல, வ இன்னமா யத்ருக்கு خوفا من الناس, மனிதர்களுக்கு பயந்து பாவத்தை விட்டால் இவர் ஒரு முனாஃபிக்கோட அடையாளத்தில் இருக்கிறாங்க என்று சொல்றாங்க. அல்லாஹ் பாதுகாப்பானா. இதை மற்ற பக்கத்துக்கும் விளங்கும், மற்றவங்க இருக்கிறதுக்காக நாங்கள் அமல் செய்கிறோம், இருக்கிறது யாரும் சொல்லப்படும், அதை இப்படியும் கொண்டு வர, இவர் இருக்கிறார் தொழுவுரு, இவர் இருக்கிறார் நல்லா நடக்கிறேன், அமலையும் ஒரு ஆளுக்கு அவனை செய்கிறோம், இவரும் ஒரு முனாஃபிக் தான். அல்லாஹ் பாதுகாப்பான். ஆறாவது, அல் முனாஃபிகு யஹ்சுது வலா யக்தத், முனாஃபிக் பொறாமப்படுவான், நல்ல நினைக்க மாட்டான், பொறாமப்படுவாரு, அவர்கிட்ட இருக்கிற மாதிரி எனக்கும் வரணும் என்று அவர் நினைக்க மாட்டார். என்னையோட படிச்சவரால் நல்லா வந்துட்டார், முன்னுக்கு நல்ல ஜப் ஒன்று வேலை செய்கிறாரு, அல்ல ஒரு ஆலிமா ஆயிக்கிறாரு, அல்லது ஒரு ஆசிரியர் ஆயிக்கிறாரு,
ஒரு முனாஃபிக் அப்படித்தான் நம்ம யோசிப்பான். என்னோட தானே படித்தவன், இவன் எப்படி வந்தான், இவனுக்கு முன்னு கூடக்கூடாது, இவனுக்கு மிம்பருக்கு ஏறக்கூடாது, எப்படி ஏற இவன் என்னோட படிச்ச ஆள் இல்லையா, ஏண்டூர் ஆள் இல்லையா, இப்படி ஒரு எண்ணம் இருந்தால் இவர் ஒரு முனாஃபிக். முஃமின் எப்படி இருப்பார்டா, அவர் யோசிப்பார், அடே என்னையோட படிச்சவன் ஒரு ஆலிம் ஆகிக்கிறானே, மாஸ்டர் ஆகிக்கிறானே, நல்ல வசதி ஆகிக்கிறானே, நானும் இவரை போல வரணும் என்று நினைச்சா அவர் முஃமின். அதுக்கு மாற்றமா நினைச்ச யாரு, முனாஃபிக். எங்கள்கிட்ட எப்படி என்ன போகுது, அப்ப உண்மையை சொல்லவா, யார் ஒன்றும் நினைச்சுக்கொள்ளாங்க. உதாரணத்துக்கு ஏண்ட பிள்ளையும் ஏண்ட ஊர்ல இருக்கிற ஒரு மனுஷன் பிள்ளையும் படிச்சேன்னு வைங்களேன், அவர் முன்னுக்கு வந்துட்டார், ஏண்ட படியும் முன்னுக்கு வரல, அவன் 10ஆம் ஆண்டோட 11ஆம் ஆண்டோட நின்றுட்டான். நான் முனாஃபிக்கா இல்லையான்னு பார்க்கறது இது ஒரு நல்ல தருணம். இவர் அவருக்கு சந்தர்ப்பங்களை கொடுக்க மாட்டார். எப்படி கொடுக்குறப்பா, என்ன பொண்ணியும் இவரோட தானே படித்தேன், இவர் எப்படி முன்னுக்கு வந்து செய்வார் இந்த விஷயத்தை, இவனை முன்னுக்கு வரக்கூடாது என்று நாங்கள் அப்படி நினைக்கிறோம்டா உள்ரங்கத்தில் முனாஃபிக் தன்மை எங்களுக்கு இருக்குது. அட என்னோட படித்த பொடியும் தான், நான் தான் வரல, இவன் முன்னுக்கு வரட்டும், இவனுக்கு சந்தர்ப்பத்தை கொடுப்போம், இவனை ஏற்றுவோம், இவனை பேச வைப்போம் என்று நாங்கள் நினைப்போம் என்றால் நாங்கள் முஃமின். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா ஹஸத இல்லா ஃபித்னத்தைன், 2 விஷயங்கள்ல பொறாமை என்பதே இல்லை. ஒன்று என்ன, அல்லாஹ் ஒருவருக்கு இல்ம கொடுத்திருக்கிறான், குர்ஆனுடைய விளக்கத்தை கொடுத்திருக்கிறான், அதை கொண்டு அவர் இரவு பகலாக அமல் செய்கிறார். இப்ப இவருக்கு ஒரு பொறாமை வருது, இவரை மாதிரி நானும் செய்யணும் என்ன, அது பொறாமையா இல்லை. இவரை மாதிரி நானும் வரணும், பொறாமையா இல்லை. அல்லாஹ் ஒருவருக்கு பணத்தை கொடுத்துக்கிறார், செல்வத்தை கொடுக்கிறாரு, தர்மம் கொடுக்கிறாரு, கடன் கொடுத்து அதை மன்னிக்கிறாரு, அவகாசம் கொடுக்கிறாரு, உதவி செய்கிறாரு, மதரசாக்கு செலவழிக்கிறாரு, மக்தபுகளுக்கு செலவழிக்கிறாரு, ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கிறாரு. இவருக்கு வரது ஒரு பொறாமை, எப்படி தெரியுமா, இவனை போல நானும் வரணும்டா என்று நினைச்சால் அது பொறாமையே இல்லை. நாங்க எப்படி நினைக்கிறோம், எங்களுக்கு இல்லாட்டியும் பரவாயில்ல, அவனுக்கு போகக்கூடாது. முனாஃபிக் கதை ஒன்று சொல்லுவாங்க, வரம் கொடுக்குற ஒரு ஆள் வந்தான், வரங்கள் கொடுப்பாங்களே தமிழ் புக்கில் வருமே, அதில் ஒரு ஆளோட பேசிக்கொள்ள சொன்னான், நான் உனக்கு ஒரு வரம் தரப்போறேன், நீ எதை கேட்டாலும் நான் உனக்கு தருவேன், எதை கேளு நான் உனக்கு தருவேன், ஒரு ஊட கேட்டால் நான் தருவேன், நகையை கேட்டால் நகையை தருவேன். ஆனால் இன்னொன்று இருக்குது, உனக்கு தாரத்தில் 2 மடங்கு உனக்கு பக்கத்து விட்டாரும் கொடுப்பேன். நீ ஒரு பவுன் நகை கேட்டா அவனுக்கு எத்தனை, 2. நீ ஒரு கார் கேட்டா அவனுக்கு எத்தனை, 2. எல்லாம் 2 அவனுக்கு கிடைக்கும். இப்ப இவன் யோசிச்சானா, அப்படியா, ரைட், என்ன கண்ணோண்ட பொட்டையாது, என்ன கண்ணோண்ட பொட்டையாது, என்ன கண்ணொண்டு பொட்டையாக்கி நான் அடுத்தவன் என்ன சொல்ல வந்து என்னண்டா, இப்படித்தான் எங்கட ஆள் திங்க் பண்றோம். என்ன சார் ஒரு பிரச்சனை வந்தா நாங்க பார்க்குற அடுத்த விட்ட காரணம், அவனுக்கு என்ன சார் ஆவிக்கா, அவனுக்கும் வகைந்தா அல்ஹம்துலில்லாஹ் நானும் தப்பிட்டேன், அவனுக்கு ஒன்றும் இல்லை, அவன் நல்லா தான் நிற்கிறான். இப்ப எங்களுக்கு பொறாம வரும், முனாஃபிக்குடைய அடையாளம். அல்லாஹ் பாதுகாப்பான். சரி, இன்ஷா அல்லாஹ் இந்த பாடம் தொடரும். அடுத்த கிழமை இதனுடைய தொடர்ச்சி போவோம். முனாஃபிக் தன்மையிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முக்கியமான ஒரு துஆ ஒன்று கற்று தந்தாங்க. அல்லாஹும்ம தஹீர் குலூபனா மினன் நிஃபாக், அல்லாஹ் எங்களுடைய உள்ளங்கள்லேருந்து நிஃபாக் தன்மையை விட்டும் எங்களை பாதுகாப்பாயா. எல்லாம் அதை ஓதுது, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினன் நிஃபாக், ஏன்னா நிஃபாக் தன்மையிலிருந்து ஒன்று நான் பாதுகாப்பு தேடுகிறேன். துஆவால தான் இதுகளை கொஞ்சம் கொஞ்சமாக இதை செய்யலாம். அல்லாஹு தஆலா முனாஃபிக் தன்மை விட்டு எங்கள் அனைவரையும் பாதுகாப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.